இது வந்து விஜய் வீட்டுக்காக நாங்க 4 பேரும் அப்பா ஆகும்போது இவர் அப்பாவே ஆக மாட்டார். இவருக்கு ஆல்ரெடி 4 லவர் இருக்கு. ஆமா, இப்ப வந்து லவ்வுக்கே டைவர்ஸ். இது வந்து விஜய் வீட்டுக்காக தேட்டருக்கு படம் பார்க்கலான்னு போயிருந்தாங்க. ஹவுஸ்ஃபுல்னு சொல்லிட்டாங்க. சரி, உடனே ஆப்போசிட்டில் இருக்க விஜய் அம்மாளுக்கு போயிருந்தோம். அங்கே என்ன நடக்குங்க தான் பார்க்க போகிறீங்க. வெல்கம் டு சாலமன் விலாக்ஸ். என்ன சாலை வாங்க போகிறோம்? என்ன பேசிட்டு இருக்காங்க? என்ன பேசிருக்காங்க கேட்போம். 3 பேர் மதியம் சாப்பிட்ட பிரியாணிக்கு எப்படி இருக்கு ரிவ்யூ? ஒவ்வொரு பிள்ளையா எப்படி இருக்காங்க, ஓகே செட் ஆகுமான்னு பார்க்கணும். பாருங்க, இந்த பையனுக்கு ஆல்ரெடி லவர் இருக்கு. இவருக்கு ஆல்ரெடி 4 லவர் இருக்கு. ஆமா, 4 பேர் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இப்ப வந்து லவ்வுக்கே டைவர்ஸ். இவர் 90s கிட்ஸ். பொண்ணு இருந்தா சொல்லுங்க, பொண்ணா சொல்லுங்க, ஆம்பளை சொல்லுவாங்க. மணிகண்டன் புது மாப்பிள்ள. இவர் வந்து அப்பாவாக போறாரு. அப்பா ஆமா, நெக்ஸ்ட் மேரேஜ் இவருக்கு. நாங்க 4 பேரும் அப்பா ஆகும்போது இவர் அப்பாவே ஆக மாட்டார். ஏன் என்ன பிரச்சனை இருக்கா? 35 வயசுல எதுவும் நடக்காது. ஜாதகத்துல 35 வயசுக்கு அப்புறம் தான் கல்யாணம் இருக்கு. அது வரைக்கும் இவங்க ஊரு எப்படின்னா நிலத்தை நீ பண்ணல, அவர் பண்ண முடியாது. அவருக்கு எதுவும் இல்ல செப்பன்ல அவளுக்காகவே ஊர்ல ஒரு பொண்ணு காத்திருக்கு தெரியுமா? ஆனா அது இவர் பிடிக்காது. அந்த பொண்ணு தான் காத்திருக்கேன், இவர் காத்திருக்காரு. அக்கா பொண்ணு தான் கல்யாணம் பண்ண சொல்றேன். ஆமா, அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ண பண்ணவே மாட்டான். எந்த அத்தை கட்டுறது? அத்தை பொண்ணு இல்ல, அக்கா பொண்ணு. இந்த அக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணா இந்த அக்கா உனக்கு தெரியுமா? தெரியாதா? பட்டுக்கோட்டையா? இந்த கதை தெரியாது. பட்டுக்கோட்டை பொண்ணு சொல்லுறேன் அவங்க. என்னன்னு இது வந்து விஜய் வீட்டுக்காக எல்லாரும் பாக்குற விஜய் வீட்டுல இப்போ வந்து மணிக்கு சம்பவம் நடக்கும் போது எல்லாரும் புது மாப்பிள்ளை யாருன்னா வடபள்ளி போலீஸ் ஸ்டேஷன் இருக்காரு. வந்து